இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வந்து ரொம்ப அழகாக ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தரை நம்ம வந்து ஏமாற்றணும் அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு வந்து நிறைய ஆசை காட்டணும், இல்லைனா பயமுறுத்தணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணோம்னாலே ஒருத்தரை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படின்னு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டயலாக் சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள் இதுக்குள்ளே தான் அடங்கும். அதுவும் ஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து என்னால் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு எஃப்டியில் போய் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7-8% தான் கிடைக்கும். ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 10% ரிட்டர்ன் கொடுக்குறேன், இல்லை மாதம் வந்து உங்களுடைய பணத்துக்கு 20% ரிட்டர்ன் கொடுக்குறேன், இல்லை மாதத்துக்கு 5% ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னாங்கன்னா ஆக்சுவலாக அங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஆசை காட்டி அந்த ப்ராடக்ட்குள்ளே வர வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பல டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது ரைட் ஃப்ரம் ட்ரேடிங்லேருந்து ஆரம்பித்து ரியல் எஸ்டேட்குள்ளே போடுறது பணத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். முன்னாடி வந்த ஈமு கோழிகள் ஆர் இந்த பல பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து உங்களுடைய ரிட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பர் அப்நார்மலாக இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி இங்கே ரிட்டர்ன் வருது அப்படின்ற கேள்வி கேட்கணும். அப்பா நான் சம்பாரிச்சா போதும், எப்படியோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழி கிடச்சிடுச்சுன்னு நினச்சி அந்த இடத்துல போய் நான் பணத்தை போட்டேன்னா மேபி அங்கே தான் உங்களுடைய சிக்கல் வந்து தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.